எங்கேருந்து இவனுங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னே தெரிலங்க. கோவையில ஏர்போர்ட் பக்கத்தில ஒரு பெண் ஆண் நண்பர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆண் நண்பர அடிச்சுட்டு 3 பேர் சேர்ந்து அந்த பெண்ண பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த பையன் டக்குன்னு ஓடி போய் பக்கத்தில இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தனிப்படை வச்சு இப்ப அந்த 3 பேர் யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? 3 பேரா சேர்ந்து ஒரு பெண்ண வந்து இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணலாம், ஹராஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா, இங்க நான் பெருசா பார்க்குறது என்னன்னா, இங்க சட்டம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா இல்லையோ அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா, சைல்ட் அபியூஸ் பண்றது, நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு வெளிய வந்த நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நெறைய கொலைகள் பண்ணிட்டு வெளிய இருக்கவங்கள பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறப்ப, என்ன பண்ணிற போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா? இல்ல என்னன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேள மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க மாரி ரொம்ப கொடூரமான தண்டனைகள் இருந்தா இவங்கலாம் திருந்துவாங்களா? இல்ல அப்பவுமே வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம செத்துருவோம். அதுக்கு முன்னாடி இத பண்ணிருவோம் அப்படின்னு பண்ணுவானுங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமா இருந்துச்சு. ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. எனக்கு என்னைய பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமா ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல. அந்த நியூஸ பார்த்த உடனே. அ உண்மையிலேயே இதுக்கு வந்து சட்டம் கொடுமை கொஞ்சம் கடுமையா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சுய ஒழுக்கம் கரெக்ட்டா இல்ல. அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தவங்க கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கல. செல்ஃபா கொஞ்சமாவது சுய ஒழுக்கத்தோட இருக்கணும்ன்றத நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால நான் இத வந்து ஒரு 10வது டேக்கா எடுக்கிறேன். என்னால சுருக்கி டக்குன்னு என்னால சொல்ல முடியல. 10 நிமிஷம்லாம் பேசி வச்சிருக்கேன். இதுதான் கம்மியா பேசிப்பேன்னு நெனைக்கிறேன். நன்றி. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.